ஓம் ஸ்ரீ மாத்ருஸ்ரீ பெட்டதம்மா தேவி துணை. என் பேர் பிஎன் சீனிவாசன், வேலவண்டப்பள்ளி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர். இங்கே அம்மா மலை மேலே அருள் இருக்கிறார். இந்த சுற்றுமுற்று கிராமங்களை சேர்ந்த சுமார் 20 கிராமங்கள் அம்மாவுக்கு இங்கே விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகிறது. பெட்டதம்மா, பெட்டத அரிசி என்றால் ராணி என்று. இந்த சுற்று கிராமங்களை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் அம்மா இங்கே ராணி போல், அரிசி போல் அருள் பளித்து எல்லாருக்கும் எல்லா சகலமான சௌகரியங்களும் அருள் பளித்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மலை மேல் அருந்திருக்கும் ஸ்ரீ பெட்டதம்மா தாயி இங்கே விவசாயிகளுக்கு, முக்கியமாக விவசாயிகளுக்கு போர்வெல் போடணுன்னா அம்மா கிட்ட அருள் கேட்டு என்றால் பூ கேட்டு போர்வெல் போட்டால் ஆழ்துளை கிணறு போட்டால் தண்ணி 100% வரும், தண்ணி வரும். அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இங்கே கோரிக்கை வச்சு அம்மாவுக்கு காணிக்கை செலுத்தி அபிஷேகம் செய்து அம்மாவுக்கு அம்மாவிடத்தில் அருள் கேட்டால் அம்மாவும் அந்த பக்தர்களுக்கு அருள் பளித்து நல்லது செய்திருக்கிறார். அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு கோரிக்கை வைத்து காணிக்கை செலுத்தி பூஜை செய்தால் அவங்களுக்கும் குழந்தை ஆகியிருக்கிறது. இந்த சுற்றுமுற்று கிராமங்களை சேர்ந்தவங்கள வேறு இடத்துக்கு பொண்ணு கொடுக்கணுன்னு கூட அம்மா கிட்ட பூ கேட்குறாங்க. அம்மா கிட்ட பூ கேட்டு அம்மா வலது பக்கம் பூ கொடுத்தா அந்த அவங்களுடைய வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும் என்று நினைத்து இந்த கிராமங்களை சேர்ந்தவங்களெல்லாம் அம்மாவுடைய பூ கேட்காமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதில்லை. அதே மாதிரி இந்த கோயிலில் பௌர்ணமி பூஜை, நவராத்திரி பூஜை, அதே மாதிரி மே மாதம் பௌர்ணமி அன்று ஜாத்திரை என்கின்ற மாவிளக்கு பூஜை மிகவும் சிறப்பாக சீராக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கிராமங்களை சேர்ந்தவங்களே சுமார் 10,000 to 15,000 பேர் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நாளை நடைபெறுகின்ற 14/7/2025 அன்று நடைபெறுகின்ற கும்பாபிஷேகத்துக்கு ஒரு 7,000 to 10,000 பேர் கூடுவார்கள். அவர்களுக்கு அன்னதானம், தீர்த்தம், பிரசாதங்கள் எல்லாம், குடிநீர் வசதி எல்லாம் செய்திருக்கிறது. இந்த விழா சிறப்பாக நடைபெற ಅಮ್ಮனை வேண்டுகிறோம். ಜೈ ಮಾತೃಶ್ರೀ ಬೆಟ್ಟದಮ್ಮ ತಾಯಿ. ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇದು ವೈಶ್ವರ ಕಾಲಘಟ್ಟದಲ್ಲಿ ಕಟ್ಟಿರತಕ್ಕಂಥ ದೇವಸ್ಥಾನ, ಪಾಳ್ಯಗಾರರು ಕಟ್ಟಿರೋದು. 1200 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಕಟ್ಟಿರತಕ್ಕಂಥ ದೇವಸ್ಥಾನ. ಇದು ಯಾಕೆ ಬಂತು ಅಂದರೆ, ಒಂದು ಹುತ್ತದಲ್ಲಿ ಅಮ್ಮನವರು ಇರ್ತಾರೆ, ಹುತ್ತ ಬೆಳ್ಕೊಂಡಿರುತ್ತೆ. ಈ ಕಾಡಿಗೆ ಹಸುವನ್ನು ಮೇಯ್ಸಕ್ಕೆ ಬರುವಾಗ ಆ ಹಸು ಬಂದು ಆ ಹುತ್ತಕ್ಕೆ ಹಾಲು ಕೊಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತಾ ಇರ್ತದೆ. ಆಮೇಲೆ ಮನೆಯಲ್ಲಿ ಹಾಲು ಕೊಡದೇ ಇದ್ದ ಕಾರಣ ಅವರು ಒಂದು ಗಂಟೆಯನ್ನು ಕಟ್ಟು ಈ ಕಾಡಿಗೆ ಹೊಡ್ಕೊಂಡ್ಬರ್ತಾರೆ. ಹೊಡ್ಕೊಂಡು ಬಂದರೆ ಆವಾಗ ಅವನು ಮಲಗಿರೋದನ್ನು ಕಂಡು ಹಸು ಓಡಿ ಹೋಗಿ ಹುತ್ತಕ್ಕೆ ಹಾಲನ್ನು ಕೊಡ್ತಾಯಿದ್ರೆ ಆವಾಗ ಅವನು ಫಾಲೋ ಮಾಡ್ಕೊಂಬಂದು ಗಮನಿಸಿದಾಗ ಹುತ್ತಕ್ಕೆ ಹಾಲು ಹೋಗ್ತಾ ಇರ್ತದೆ. ಆವಾಗ ಅವ್ರ ಸ್ನೇಹಿತರನ್ನೆಲ್ಲ ಕರೆದು, ಈ ಹುತ್ತದಲ್ಲಿ ಏನೋ ಇದೆ, ಇದು ನಮ್ಮ ಹಸುನಲ್ಲಿ ಇರ್ತಕ್ಕಂಥ ಹಾಲನ್ನು ಹೀರ್ಕೊಳ್ತಾ ಇದೆ ಅಂಥೇಳಿ ಆ ಹುತ್ತನ್ನು ಹೊಡೆಯೋ ಅಂಥ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ಮತ್ತಷ್ಟು ಜನ ಬಂದು, ಬೇಡ ಹೊಡೆಯೋದು ಅಂಥೇಳಿ, ಇನ್ನೂ ದೊಡ್ಡವ್ರನ್ನೆಲ್ಲ ಡಿಸ್ಕಷನ್ ಮಾಡೋಣ ಅಂಥೇಳಿ ಅವ್ರ ಹತ್ರ ಹೋಗಿ ಮಾತಾಡೋಣ ಅಂಥೇಳಿ ಹೊರಡೋಗ್ತಾರೆ. ಮಾರನೇ ದಿವಸ ಬೆಳಗ್ಗೆ ಬೇಟೆಗೆ ಅಂತ ಒಂದು 5 ಜನ ಈ ಕಾಡಿಗೆ ಬರ್ತಾರೆ. ಕಾಡಿಗೆ ಬಂದ ಕಾರಣ ಅವರಿಗೆ ಎಲ್ಲೂ ಬೇಟೆ ಸಿಗದೇ ಇದ್ದ ಕಾರಣ ಅವರು ಆಯಾಸಗೊಂಡು ಇಲ್ಲಿ ವಿಶ್ರಾಂತಿಗೋಸ್ಕರ ಕೂತಿದ್ದಾಗ ಉಡ ಇಲ್ಲಿ ಕಾಣಿಸ್ಕೊಳ್ಳುತ್ತೆ. ಉಡ ಕಾಣಿಸ್ಕೊಂಡಾಗ ಆ ಉಡವನ್ನು ಹೊಡಿತಾರೆ. ಅದು ಸರಿಯಾಗಿ ಏಟು ಬೀಳದೇ ಇದ್ದ ಕಾರಣ ಹುತ್ತದ ಕೊಯ್ಯಿ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಸೇರ್ಕೊಬಿಟ್ಟಾಗ ಆವಾಗ ಅದನ್ನು ಹೊಡೆಯುವಾಗ ಪ್ರಯತ್ನ ಮಾಡ್ತಾರೆ. ಆ ಹೊಡೆದಾಗ ಅವ್ರಿಗೆ 2ನೇ ಮೂರ್ತಿಗೆ ಪೆಟ್ಟು ಬಿದ್ದೋಗ ಕಾರಣ ಅವ್ರಿಗೆ ಜ್ಞಾಪಕ ಶಕ್ತಿ ಕಳ್ಕೊಂಡು ಬಿದ್ದೋಗ್ತಾರೆ. ಅಮ್ಮನವರು ಒಂದು ಮಗು ರೂಪದಲ್ಲಿ ಬಂದು
ಈ ಥರ ಪ್ರತಿಷ್ಠಾಪನೆ ಮಾಡಿ ಪೂಜೆ ನೆರವೇರಿಸಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಆವಾಗ ಹತ್ತೂರು ಗ್ರಾಮಸ್ಥರೆಲ್ಲ ಸೇರಿ ಚಪ್ರವನ್ನು ಹಾಕಿ ಪೂಜೆ ಪ್ರಾರಂಭ ಮಾಡ್ತಾರೆ. ಪ್ರಾರಂಭ ಮಾಡಿದ ನಂತರ ಈ ಪಾಳ್ಯಗಾರರು ಬಂದು ಈ ಅಮ್ಮನ ಶಕ್ತಿಯನ್ನು ಕಂಡು 1200 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚೆ ಈ ದೇವಸ್ಥಾನವನ್ನು ನಿರ್ಮಾಣ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಆಗಲಿಂದ ಶನಿವಾರ ಮಾತ್ರ ಪೂಜೆ ನಡೀತಾ ಇತ್ತು. ಈಗ ಪ್ರತಿನಿತ್ಯ ನಡೀತಾ ಇದೆ. ವಿಶೇಷ ಶನಿವಾರ ಬೆಳಗ್ಗೆ 9ರಿಂದ ಸಂಜೆ 5 ಗಂಟೆವರೆಗೂ ಪೂಜೆ ನೆರವೇರುತ್ತದೆ. ಪ್ರತಿ ದಿವಸ ಪೂಜೆ, ಅಭಿಷೇಕ ಇತ್ಯಾದಿ ಇರ್ತದೆ. ನಂತರ ಪೌರ್ಣಮಿ ವಿಶೇಷ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇರ್ತದೆ. ಅಭಿಷೇಕ, ಅನ್ನದಾನ, ಭಜನೆ ಇರ್ತದೆ.